ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லாங் வீடியோ போட்டு. சரி, இன்றைக்கி லாங் வீடியோ ஷூட் பண்ணது தான். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் டின்னர் சீரீஸாக எடுத்தது தான். நேற்று நம்ம வீட்டில் நேற்று டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லியும் முட்டை குருமாவும் தான். இந்த முட்டை குருமா நிறையா பேர் நிறைய விதத்தில் செய்வாங்க. நானுமே நிறைய மெத்தடில் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு புது மெத்தடில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். சரி வாங்க, இப்போ இந்த முட்டை குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முட்டை குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 5 முட்டை பக்கத்தில். அதில் பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு முட்டையை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வெறும் முட்டையாக மட்டும் போட்டோம்னா அதில் மசாலாலாம் எதுவுமே உள்ளே இறங்காது. அதனால் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பாத்திரம் வச்சு எண்ணெய், 2 கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, கடுகு, ஒரு துண்டு பட்டை, கருவேப்பிலை சேர்த்து பெரிய வெங்காயத்தை நான் ஒரு 5 வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ரெண்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் முட்டை வேக வைக்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு போட்டு தான் முட்டை வேக வச்சுருக்கேன். அதனால் லைட்டாக போட்டுக்கலாம். இதில் இடையில நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணேன். அது உங்ககிட்ட காமிக்கல. இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ராஸ்மல் போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு அது வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மசாலாலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ வதங்கினாவே போதும். அந்த பச்சை ஸ்மெல் மட்டும் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் மல்லித்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு அந்த வெங்காயத்தோட மசாலா நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டைம் தண்ணியே ஆட் பண்ணாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டோன்னா பச்சை ஸ்மெல்லும் போயிடும். அதனால் மசாலாலாம் எல்லா வெங்காயத்தில் நல்லா ஒட்டிக்கும். நல்லா ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, சும்மா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டை குழம்பா வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் முட்டை குருமா மாதிரி தான் பண்ண போகிறேன். ஆனால் சும்மா லைட்டாக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இந்த டயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் வதங்குறப்பையும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். முட்டை வேக வைக்கிறப்பையும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி தான் இருக்குது. லைட்டாக பத்தலை. ஸோ நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ், 10 மினிட்ஸே அதிகம் தான். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது நல்லா கொதி வந்தோடனே நம்ம வேக வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணால் அவ்வளோதான், நம்ம முட்டை குருமா ரெடி ஆயிரும். நான் நிறையா டைப்பில் முட்டையை வச்சு நிறையா டிஷ் பண்ணலாம், நிறையா டைப்பில் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அந்த குருமாவுமே நிறையா வெரைட்டியில் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நானும் 2, 3 மெத்தடில் பண்ணி பார்த்துருக்கேன். சரி, இன்றைக்கி இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அவ்வளோதான், எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் குருமா இருந்தால் போதும். அதனால் இப்போ நான் வேக வச்சுருக்க முட்டையெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ முட்டை சேர்த்து ரொம்ப ஓவராக கிண்டி இருக்கக்கூடாது. ஏன்னா அதில் நம்ம முட்டையில் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கோமா, அந்த மசாலாலாம் முட்டைக்குள்ளே இறங்கணும், டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் லைட்டாக மட்டும் கிளறி விட்டால் போதும். கிளறி விட்டுட்டு ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட் அப்படியே நல்லா அந்த ஹீட்லேயே அந்த குழம்புல இருக்க மசாலா எல்லாமே முட்டைக்குள்ளே லைட்டாக இறங்குற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பரட்டி விட்டால் போதும். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் முட்டை குருமா ரெடி ஆயிரும். இப்போது இதில் நம்ம ஃப்ளேவருக்காண்டி கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி கஸ்தூரி மேத்தி சொல்லுவாங்கள்ல, வெந்தய இலை, அது போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். ஒருத்தவங்க ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே இது நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கல. தேங்காவோ இல்லை முந்திரி பருப்போ எதுவுமே நான் சேர்த்து அரைக்கல. நீங்கள் இதே மாதிரி மெத்தட்லேயே பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் ஏன் இன்றைக்கி கொத்தமல்லி, இது கஸ்தூரி மேத்திலாம் போடலைன்னா இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால நான் போடல. அவ்வளோதான், நம்ம முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இட்லி சைடாக இதுக்கு வீடியோ எடுக்கும் போதே நான் இட்லியை ஊற்றி வச்சுட்டேன். அது வெந்துருச்சு. எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு. சரி வாங்க இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை குருமாவை பவுலில் எடுத்து சர்வ் பண்ணியாச்சு. இந்த சுட சுட முட்டை குருமாவோட இட்லி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.